நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2025 மார்ச் 5ஆம் தேதி ஒரு அருமையான அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையை படித்திருக்கேன், அதை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. அவற்றை களைவதுதான் நமது முதன்மை பணியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ அதே முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இன்னும் தொகுதி மறுவரையே பட்ஜெட் இதில் சொல்லலை, பார்லிமெண்ட்டில் இவர் முன்கூட்டிய கூட்டம் போட்டு அந்த கவனத்தை மேகதாது அணைக்காகவோ காவேரி பிரச்சனையில் தண்ணி உடலைங்கிறதுக்காக நடத்தலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை விட பொறுமை முதலமைச்சர் மௌனமாக இருக்கார். நான் இந்த ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் பேசுகையில் இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனைலாம் இப்போ தான் இது ஒரு 3 மாதமாக இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமாக நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்கள் ஏன் சாஃப்டாக இருந்தீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சட்ட போராட்டங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை மூலமாகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சாஃப்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை இங்கே பண்ணாதீங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் ஏன் இது வரைக்கும் பண்ணலை? இந்த பிரச்சனையை, காவிரி பிரச்சனையும் சரி, மேகதாது பிரச்சனைக்கும் சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிங்களா? என்ன முயற்சி பண்ணீங்க? அதனால் தேவையில்லாமல் இங்கே யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், எந்த வித அழுத்தம் இருந்தாலும் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அச்சம் என்ற வார்த்தையே எங்க தலைவரின் அகராதியில கிடையாது. சரிங்களா? நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே, அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு.